நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் தாலுகா கள்ளிமந்தயம் மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்வழி கிழங்கு விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கண்வழி கிழங்கு விதைகளை கோயம்புத்தூரை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் கொள்முதல் செய்து தங்கள் ஹெர்பல் நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி வந்தனர். அதில் ரெட்லீஃப் ஹெர்பல் நிறுவனம் மூலனூரில் குடோன் அமைத்து கொள்முதல் செய்து வருகிறது. கள்ளிமந்தயத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளிடம் கூடுதல் விலைக்கு வாங்கிக் கொள்வதாக கூறி தன் கணக்கில் விதைகளை கொள்முதல் செய்துள்ளனர். அதற்குரிய பணத்தை வழங்காமல் 10% மட்டுமே வழங்கிவிட்டு மீத தொகையை பிறகு தருகிறோம் என கூறி இதுவரை தராமல் ஏமாற்றி வருகின்றனர். பணம் வேண்டும் என்று கேட்டால் கொலை மிரட்டல் விடுகின்றனர். எனவே மோசடி செய்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய பணத்தை பெற்றுத்தருமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு கொடுத்தனர். மோசடி செய்த நிறுவனத்தின் மீது மனு கொடுக்க 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திரண்டதால் அப்பகுதி சற்று பரபரப்பாக காணப்பட்டது. பரமக்குடி பஜார் பகுதி சுவாமி சன்னதி தெருவில் 2 வீலரின் டிக்கியிலிருந்து பணத்தை திருடும் இளைஞர், அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள். மதத்தின் பெயரில் இந்தியாவின் ஒற்றுமையை சிதைக்க ஒருபோதும் அனுமதிக்காத கலைஞர் மாநில தலைவராக மட்டுமல்லாமல் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய தலைவராகவும் விளங்கினார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலைஞருக்கு புகழாரம். காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? உடன் படிக்கும் மாணவனை சரமாரியாக தாக்கும் ITI மாணவர்கள். மயிலாடுதுறை மெய்கண்டார் தொழிற்கல்வி பயிற்சி நிலையம். கொடைக்கானலில் சிகிச்சைக்காக டோலி கட்டி தூக்கி சென்ற பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளக்கேவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர் மலை கிராமத்தில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட மாரியம்மாளை டோலி கட்டி தூக்கி சென்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி மாரியம்மாள் உயிரிழந்தார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.